வணக்கம். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, வெப்சைட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு பைசா வாங்குறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு எங்களுக்கு தெரியல. ஈவன் நாங்கள் நிறைய நம்பிக்கை வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்க. வெப்சைட் போடுறதுக்கு முன்னாடி இப்படி வந்துடும் அப்படி வந்துடும், என்கொயரிஸ் செஞ்சிடலாம், உங்கள் வெப்சைட் வேர்ல்டு வைடாக ப்ரொமோட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறதுனால நாங்களும் நம்பி நாங்கள் காசை கொடுத்துறோம் சார். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து 10,000 வீணாக போச்சு, 20,000 வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் பயங்கர வெக்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் நிறையா வராங்க. இவங்களுக்காக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் என்ன, எக்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் நீங்கள் போய் ட்ரைனிங் எடுக்கிறீங்களே தவிர அவங்கள ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக வைக்காதீங்க. அவர் ஜஸ்ட் ட்ரைனர் இல்லை, அவர் ஜஸ்ட் கன்சல்டன்ட். அப்படி பாருங்கள் அவங்கள. நீங்கள் அவங்கள போய் நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அவங்களும் சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்கள் இருக்கோன்னு கேட்டாலும் அவாய்ட் பண்ணுங்க. அது என்கரேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் போகிற எத்தனை ட்ரைனிங் எத்தனை ஊரில் எல்லாருக்கும் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவார். ஈவன் சில ட்ரைனிங்கில் அவங்களே ப்ராடக்ட் சொல்கிறாங்க, இந்த ப்ராடக்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு. அப்புறம் அவங்களே வெப்சைட் போடுற காசு வாங்கினாங்கன்னா அப்போ அந்த ப்ராடக்டை பற்றி தானே ப்ரொமோட் பண்ணுவாங்க. உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்களா? உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கும் வெப்சைட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அதே ப்ராடக்ட் அவங்க சைட்லேயும் போடுறாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. அவங்ககிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ணுறீங்கன்னா வெளியே போய் 4 பேர்ட்ட விசாரிங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் யாருங்கிறத நீங்கள் தேடுங்க. எல்லா ஒர்க்கும் அவரே பண்ணி தந்துடணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப தவறு. அதனால தான் நீங்கள் ஏமாறப்படுறீங்க, உங்களை ஏமாத்துறாங்க. நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் வெளியே தேடும் போது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே ஒரு வெப்சைட் போட்டு கொடுத்துருக்காரு 10 கம்பெனிக்கு, அந்த ரெஃபரன்ஸ்லாம் வாங்கி தான் நீங்கள் வெளியே போய் தேடணும். சும்மா ஆந்த மூளை ஆந்த வேலை எல்லாரையும் பார்த்துட்டேன், எனக்கு இவர் தான் ஒர்த்தபிள் தருவார் நீங்களாம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை ட்ரைனிங்கே கொடுக்குறாரு அவர் தான் சிறந்த வெப்சைட் போட்டு தருவார், அவருக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லி அவரை முழுசாக நம்புறது, இதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் ஏதாவது வெப்சைட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வெளியே நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் அந்த மாதிரி ஒர்க்கை தேடுங்க, நெட்டில் பாருங்க. ஈவன் சொல்ல போனால் நிறைய பேர் உங்கள் ஆஃபீஸ்க்கே தேடி வர்றாங்க. வெப்சைட் போடணும், ஒரு கொட்டேஷன் அனுப்புங்கன்னா கொட்டேஷன் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸை கேட்டு உங்கள் நேரில் உங்கள் இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. ஈவன் சம் பீப்புள்ஸ் ஆர் கைடிங் வித் ஆன்லைன், அதிலே பண்ணிடுறான். ஸ்கைப்பில் ஆன்லைனில் வாங்க சார், நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன், இல்லை நீங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அந்த லிங்கை பார்த்து நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைன் மெயில்ஸு இப்படி வந்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி கம்பெனி கொடுக்குற ரெஃபரன்ஸை வாங்கி, ஏற்கனவே அவங்க போட்டிருக்க வெப்சைட்டு அந்த கம்பெனி இதெல்லாம் ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு செக் பண்ணுங்க. சைட்டு போட்டு எத்தனை நாள் ஆச்சு சார், எப்படி இருக்கு, உங்களுக்கு என்கொயரிஸ் வருதா, எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்லா இருக்கா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணலான்னு இருக்கோம், நாங்கள் இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோம், ஒர்த்தா இல்லையான்னு அந்த மாதிரி ஜென்ரல் ஃபீட்பேக்ஸ் கேட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க சர்வீஸ் ப்ரொவைடர். தயவு செய்து இந்த மாதிரி ட்ரைனர்கிட்ட கொடுத்தேன், கன்சல்டன்ட்டை கொடுத்தேன், தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு ஏமாந்துட்டு உட்காந்துறீங்க, சரிங்களா? இன்னொன்று சொல்லிடுறேன், வெப்சைட்டுங்கிறது ஜஸ்ட் அ விசிட்டிங் கார்டு. வெப்சைட் போட்டால் ஆர்டர் வரும்னு சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா அது மூலிமா உங்களுக்கு ஆர்டர் வராது. அதுக்கு பேச தெரியாது, அது உயிர் கிடையாது, சரிங்களா? எஸ்சிஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மிகப்பெரிய கான்செப்ட் இருக்குது, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். அந்த எஸ்சிஓ பண்ணாமல் உங்கள் சைட்டுக்கு உயிர் பெறாது, உயிர் கிடையாது. அந்த எஸ்சிஓ ப்ராப்பராக பண்ணால் மட்டுமே தான் உங்கள் சைட்டுக்கு விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், கிளிக் ரேஷியோஸ் அதிகமாக வரும், அதன் மூலிமா என்கொயரிஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அந்த பிஸ்னஸ் டிராஃபிக்கில் உங்கள் சைட் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நிறைய எஸ்சிஓ நிறைய செலவு பண்ணணும். ஒரு 4,000 5,000 10,000 கொடுக்குற வெப்சைட் போடுறதுனால மட்டும் கிடையாது, சரிங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய ஃபேக்கஸ்ட் இந்த மாதிரிலாம் பைசா கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா 10 ரூபானாலும் பெரிய காசு தான், அது பெருசாக நினைக்கிறோம் உங்களுக்கு, சரிங்களா? ஐயோ என்னடா இது 10 ரூபாய் பெரிய காசு போட்டா நினைக்காதீங்க. ஏன்னா அது கூட வருமானம் இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய ஃபேமிலியில இருந்து வர்றாங்க நிறைய பேர்.
நிறைய பேர் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு போய் படிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு நீங்க கடன் வாங்கிட்டு போய் படிக்கிற அளவுக்கு எக்ஸ்போர்ட்ல நீங்க வேகமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அது வந்து ஒரு லேர்னிங் பீரியட் வந்து நிறைய இருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு நாளைக்கு கூட கத்துக்கிட்டு முடிச்சிட முடியாது. நாளைக்கு ஒரு கான்செப்ட் வந்துச்சு அதை அப்டேட் பண்ணணும், அடுத்த ஏதாவது கான்செப்ட் வந்து அதை அப்டேட் பண்ணணும். நீங்க அப்கிரேடேஷன்ல ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் எக்ஸ்போர்ட் நிறைய கத்துக்கணும், வேகமா கத்துக்கணும். கடன்லாம் வாங்கிட்டுலாம் போகாதீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனை இருக்கு. அப்படி கேசஸ்லாம் நிறைய பாக்குறோம். சரிங்களா? ஸோ நீங்க அவ்வளவு தூரம் கடன் வாங்கி எங்க போறீங்கன்னா கடைசி ஒரு ஃபேக் கஷ்டம் போய் உட்காந்துருக்கீங்க. அவன் என்ன பண்றான், அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு மேக்ஸிமம் அமௌண்ட் பிடுங்க முடியுமோ அவ்வளவு பிடுங்கிட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டே தப்பு, ஐயோ நம்ம தப்பா தேர்ந்தெடுத்துறோம் சொல்லி அப்புறம் ஃபீல்டை குறை சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அதனால ஒரு ட்ரைனரை பாருங்க, கன்சல்டண்டா பாருங்க, சர்வீஸ் ப்ரொவைடர் சரியான சர்வீஸ் ப்ரொவைடரை தேடுங்க, பர்ஃபெக்டா போங்க. சரிங்களா? தேங்க்யூ.